தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு செழிப்பான நாடு, அந்த நாட்டுக்கு ஒரு ஆற்றல் மிக்க மன்னன். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அந்த மன்னனுக்கு ஒரு சோதனை வருகின்றது. அந்த சோதனை எவ்வாறு வருகின்றது என்று சொன்னால், ஒரு மேதையின் வடிவத்திலே வருகின்றது. வேறு ஒரு நாட்டிலிருந்து ஒரு மாமேதை, ஒரு அறிவாளி இந்த மன்னன் ஆட்சி செய்கின்ற அந்த நாட்டுக்கு வருகின்றார். நாட்டுக்கு வந்ததும் அந்த மன்னனை காண்பதற்கு செல்கின்றார். அந்த அறிவாளிக்கு ஒரு தலைக்கணம் இருக்கின்றது. இந்த உலகிலேயே தான் மிகச் சிறந்த அறிவாளி என்கின்ற ஒரு தலைக்கணம் இருக்கின்றது. அந்த தலைக்கணத்துடன் தான் இவன் அந்த மன்னனை காண்பதற்காக செல்கின்றான். மன்னன் ஒரு அறிவாளி, ஒரு மேதை தன்னுடைய அரச சபைக்கு வந்திருக்கின்றார் என்பதை அறிந்ததும் தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்து சென்று அந்த மேதையை வரவேற்று தனக்கு அருகிலே உள்ள ஒரு ஆசனத்திலே அமர்த்தி சோதுக்கங்களை விசாரித்துக் கொள்கின்றார். உண்பதற்கு இனிய நல்ல பழங்கள், பானங்கள், பால் எல்லாம் அருந்துவதற்கு கொடுக்கின்றார். இப்பொழுது அந்த மேதை வயிறார உண்டு, தாகந்தீர பல பலரசங்கள், பால் எல்லாம் அருந்தி இப்பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார். இவர் இப்பொழுது இந்த மன்னனிடம் பேச்சு கொடுக்கின்றார். மன்னா, இந்த உலகிலேயே நான் தான் மிகவும் அறிவாளி, ஒரு மேதை. இந்த நாட்டிலே உள்ள மக்களில் ஒரு 10 பேரை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் நாட்டில் உள்ள அறிவாளிகளில் 10 பேரை தெரிவு செய்து கொள்ளுங்கள். நான் அவர்களிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கின்றேன். அவர்களில் யாராவது ஒருவர் நான் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி விடுவார்களாக இருந்தால் நான் இந்த நாட்டுக்கு அடிமையாக இருக்கின்றேன். மாறாக நான் கேட்ட கேள்விகளுக்கு யாருமே பதில் கூறாது விட்டால் நீ எனக்கு இந்த நாட்டை எழுதி தர வேண்டும் என்று சொல்லி மன்னனிடம் இந்த மேதை கேட்கின்றார். மன்னனுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கிறது, கோபமாகவும் இருக்கின்றது. ஒரு தனி மனிதன் தன்னைத்தானே அறிவாளி என்று சொல்லிக்கொண்டு இந்த நாட்டில் உள்ள 10 அறிவாளிகளை தெரிவு செய், நான் அவர்களிடம் கேள்விகளை கேட்கின்றேன், அவர்கள் ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல மாட்டார்கள் என்கின்ற கருத்திலே சொல்லும் பொழுது இந்த மன்னனுக்கு தான் கோபம் பெறாது. இருந்தாலும் அவன் தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டு, சரி, நான் 10 அறிவாளிகளை என்னுடைய நாட்டிலிருந்து தெரிவு செய்கிறேன், நீங்கள் அவர்களிடம் கேள்விகளை கேளுங்கள் என்று சொல்கின்றான். இப்பொழுது மன்னன் ஒத்துக்கொண்டு விட்டான். மன்னன் தோல்வியடைந்தால் நாட்டை இந்த அறிவாளிக்கு கொடுக்க வேண்டும், அறிவாளி தோல்வியடைந்தால் இந்த அறிவாளி இந்த நாட்டுக்கு அடிமையாக இருப்பான். இப்பொழுது மந்திரிகளை அழைத்து மன்னன் இந்த விடயத்தை சொல்லுகின்றான். உடனே மந்திரிகள் தங்களுடைய அரச சபையிலே இருக்கின்ற தலைமை மந்திரி உட்பட அந்த நாட்டிலே இருக்கின்ற பல அறிவாளிகளை தேடி பிடித்து அவர்களில் சிறந்த ஒரு 10 அறிவாளிகளை கொண்டு வந்து அரச சபையிலே அமரச் செய்கிறார்கள். இப்பொழுது மன்னன் அமர்ந்திருக்கின்றான். இந்த 10 பேரும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அரச சபையிலே இருக்கின்ற ஏனையவர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த அறிவாளி கேள்வி கேட்க தொடங்குகிறார். இந்த மேதை கேள்வி கேட்க தொடங்குகிறார். அவர் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்க இந்த மன்னனின் சபையிலே இருக்கின்ற அந்த 10 பேர், அந்த தெரிவு செய்யப்பட்ட 10 பேரினால் ஒருவரால் கூட அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. உடனே இந்த மேதைக்கு இன்னும் கொஞ்சம் தலைக்கிறம் வந்து விட்டது. உடனே சொல்கிறார், சரி, அந்த 10 பேர் தான் பதில் சொல்ல வேண்டும் என்றில்லை, இந்த அரச சபையில் உள்ள யாரும் பதில் சொல்லலாம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சில கேள்விகளை கேட்கின்றார். அரச சபையில் உள்ள யாரும் அவர் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்ல முடியவில்லை. இப்பொழுது இந்த மேதைக்கு இன்னும் தலைக்கணம் கூடிவிட்டது. உடனே சொல்கிறார், சரி, பரவாயில்லை, நான் கேட்ட கேள்விகளுக்கு தான் உன்னுடைய சபையிலே யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. இப்பொழுது யார் வேண்டுமானாலும் என்னை கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்கின்றேன். எங்களுடைய ஒப்பந்தத்தை இப்பொழுது மாற்றிக்கொள்வோம். நீங்கள் உன்னுடைய சபையில் உள்ள யாராவது கேட்கின்ற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாவிட்டால் நான் இந்த நாட்டுக்கு அடிமையாக வாழ்கின்றேன். உன்னுடைய சபையிலே உள்ளவர்கள் கேட்கின்ற கேள்விகள் எல்லாவற்றிற்கு நான் பதில் சொல்லிவிட்டால் இந்த நாட்டை நீ எனக்கு எழுதி தர வேண்டும். மன்னன் அதற்கு ஒப்புக்கொள்கின்றான். இப்பொழுது பலர் இந்த மேதையிடம் கேள்விகளை கேட்கிறார்கள். இந்த தெரிவு செய்யப்பட்ட 10 பேர், இந்த தலைமை மந்திரி எல்லோரும் கேள்விகளை கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் இந்த மேதை டக் 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 என்று பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரியான பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது கிட்டத்தட்ட மன்னன் முடிவெடுத்து விட்டான். இவனை தோற்கடிப்பதற்கு எங்களது நாட்டில் யாருமே இல்லை, என்னுடைய நாடு இவன் வசம் போக போகின்றது என்று முடிவெடுத்து விட்டான்.
என்ன செய்வதென்று தெரியாமல் பயந்து கொண்டிருக்கின்றான். இந்த நேரத்திலே அந்த மன்னனின் பின்புறத்திலிருந்து ஒரு மனிதன் வருகின்றான். ஒரு கந்தல் வேட்டியை அணிந்திருக்கின்றான். இந்த கந்தல் வேட்டி என்பது கொஞ்சம் பழுப்பு நிறமாக கொஞ்சம் அழுக்காக இருக்கும். ஒரு கந்தல் வேட்டியை அணிந்திருக்கின்றான். தோளிலே ஒரு துண்டை போட்டிருக்கின்றான். மன்னனை பார்த்து கேட்கின்றான், மன்னா, நான் 2 கேள்விகளை இந்த மேதையிடம் கேட்கலாமா என்று. மன்னன் இந்த மனிதனை பார்க்கின்றான். ஒரு அழுக்கு வேட்டியுடன் வந்து நிற்கின்ற ஒருவன் என்ன கேள்விகளை கேட்டுவிடப் போகின்றான் என்ற எண்ணத்துடன் பார்க்கின்றான். இருந்தாலும் இவனாவது என்னுடைய நாட்டை காப்பாற்றட்டும் என்ற எண்ணத்துடன் சரி கேள் என்று சொல்கின்றான். இந்த மேதைக்கும் அவனை பார்க்கும் பொழுது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கின்றது. இவன் என்ன கேள்வியை கேட்டுவிடப் போகின்றான் என்று சிரிப்பாக இருக்கின்றது. உடனே அவன், என்னுடைய முதலாவது கேள்வி இதுதான், காய் பழமாவது எங்களுக்கு தெரியும், பழம் காயாகின்ற ஒரு விடயத்தை நீங்கள் குறிப்பிடுங்கள். எப்போது பழம் காயாக மாறும் என்று கேட்கின்றார். இந்த மேதைக்கு புரியவில்லை, திடுக்கிட்டு போய்விட்டார். காய் பழமாவது இயல்பான விடயம், காய் முற்றி பழமாக மாறும், பழம் எவ்வாறு காயாக மாறும்? இந்த மேதைக்கு பதில் தெரியவில்லை. உடனே ஒத்துக்கொண்டு விடுகின்றார். இல்லை, எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியாது, நீ சரியான பதிலை கூறு பார்ப்போம் என்று சொல்கிறார். உடனே அந்த கந்தல் வேட்டியை அணிந்த இந்த மனிதன் சொல்லுகின்றான், ஊறுகாய் என்று சொல்லுகின்றான். எலும்பிச்சம்பழம் ஊறுகாயாக மாறுகின்ற போது பழம் காயாக மாறுகின்றது. அந்த பதிலை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் ஏற்படுகின்றது. உடனே இந்த மேதை தானே அவசரப்படுத்துகின்றான். உன்னுடைய 2வது கேள்வியை கேள், நான் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ளுகின்றேன், அது வேறு விடயம், நீ இப்பொழுது உன்னுடைய 2வது கேள்வியை கேள் என்று சொல்லி சொன்னது. அந்த மனிதன் கேட்கின்றான், காய் பூவாக மாறுவது எப்போது என்று கேட்கின்றான். ஆரம்பத்திலே மாறி கேட்டான், பழம் காயாக மாறுவது எப்போது என்று சொல்லி, இப்பொழுது காய் பூவாக மாறுவது எப்போது என்று கேட்கின்றான். இவன் என்ன எல்லா விடயத்தையும் பின்னோக்கியே கேட்கின்றான் என்ற எண்ணத்துடன் மேதை உடனே ஒத்துக்கொள்கின்றார். இல்லை, எனக்கும் இதற்கும் பதில் தெரியாது, பொதுவாக பூக்கள் தான் காயாக மாறும், காய் பூவாக மாறுவது எனக்கு தெரியாது என்று சொல்கின்றான். சொன்னதும் அந்த மனிதன் பதில் சொல்கின்றான், தேங்காய் பூ என்று சொல்கின்றான். தேங்காய் பூவாக மாறுகின்றது. அந்த பதிலையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டி ஏற்படுகின்றது. இப்பொழுது இந்த மேதை தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு நான் இந்த நாட்டுக்கு அடிமையாக இருப்பதாக சொல்கின்றான். உடனே மன்னன் சொல்கின்றான், வேண்டாம் வேண்டாம், நீ என்னுடைய நாட்டுக்கு அடிமையாக இருக்க தேவையில்லை, நீ உன் பாட்டிலே சென்று விடு, நீ விரும்பிய நாடுகளுக்கெல்லாம் சென்று விடு என்று சொல்லி அனுப்பிய பின்னர் இந்த மனிதனை அவசரமாக அழைத்து, நீ என்னுடைய நாட்டின் ஒரு மக்கள் கூட்டத்தை சேர்ந்தவனா, உன்னை எனக்கு தெரியாதே என்று சொல்கிறான். சொன்னதும் அந்த மனிதன் சொல்லுகிறான், இல்லை மன்னா, நான் 30 வருடங்களாக இந்த அரண்மனையிலே சமையல் அறையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றேன், நான் ஒரு சமையல்காரன், உங்களது அரண்மனையிலே தான் வேலை செய்கின்றேன் என்று சொன்ன பொழுது மன்னன் தான் விட்ட தவறை எண்ணி மனம் வருந்துகின்றான். ஒரு மன்னனானவன் தன்னுடைய நாட்டிலே வாழ்கின்ற எல்லா மக்களையும் அறிந்திருக்க வேண்டும், தன்னுடைய அரண்மனையிலே பணியாற்றுகின்ற எல்லாரையும் அறிந்திருக்க வேண்டும். இத்தனை நாள் ஒரு 30 வருடங்களாக ஒரு சமையல்காரனாக இருந்த ஒருவனை தெரியாமல் நான் இருந்திருக்கின்றேனே என்கின்ற வருத்தம் ஒரு புறம், மறுபுறமாக அறிவாளிகள் மாத்திரம்தான் அறிவானவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நான் நினைத்திருந்த பொழுது என்னுடைய நாட்டை காப்பாற்றியதே ஒரு சாதாரண சமையல்காரன் தானே என்று எண்ணிய போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கின்றது. அவன் பல பொன்னையும் பரிசில்களையும் அந்த சமையல்காரனுக்கு வழங்குகின்றான். இப்பொழுது நாட்டு மக்களும் மன்னனும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நேயர்களே, இந்த கதையும் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஒரு மனிதனின் தோற்றத்தை பார்த்து அல்லது அவன் செய்கின்ற வேலையை பார்த்து அவனது அறிவை நாங்கள் மதிப்பிடக்கூடாது என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.